நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். கடந்த ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய இந்த எழுச்சி பயணம் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை 4 கட்டங்களை நிறைவு செய்திருக்கிறார். இதுவரை 28 மாவட்டங்கள் 153 சட்டமன்ற தொகுதிகள்ல வெற்றிகரமாக 52 நாட்கள் பயணம் செய்து சுமார் 77 லட்சம் மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கார். 4 கட்ட எழுச்சி பயணங்களை முடித்துவிட்டு தன்னோட 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை இன்று ஆரம்பிக்கும் எடப்பாடியார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திச்சு தன்னோட எழுச்சி உரையாற்ற இருக்கிறார். புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் இந்த எழுச்சி பயணம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருப்பது தமிழக அரசியல் களத்துல கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. செல்லும் இடமெல்லாம் லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவு அதிமுகவுக்கு இன்றும் பெரிய பலத்தை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், வியாபாரிகள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறது இந்த திமுக ஆட்சி. வரும் 2026 தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்தி இரட்டை இலையை மலர வைப்போம்னு தன்னோட எழுச்சி பயணம் மூலமாக தமிழக மக்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையை கொடுத்துட்டு வராரு.